ஹார்பர் இருக்குங்க பார்த்து. இப்போ இந்த ஹார்பரில் ஒரு மிகப்பெரிய செய்தி, நம்ம சென்னை அதாவது துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கண்டெய்னர்லேருந்து சல்ஃபேட் எரிவாயு வெளியாச்சு. நிறைய பேர் என்னாச்சு, கர்ச்சீஃபெல்லாம் எடுத்து அவங்க முகத்தில் கட்டிக்கிட்டாங்க. இந்த நச்சு வாயு பரவியதால் பொதுமக்கள் முகத்தை மூடிக்கொண்டு ரொம்ப பரிதவிப்புக்கு ஆளாயிட்டாங்க. அந்த காட்சிகளை நாம் பார்த்துக்கலாமா? எஸ். வாயு கசிவு ஏற்பட்டதை தொடர்ந்து சென்னை துறைமுகத்துக்கு ஏராளமான வாகனங்களில் தீயணைப்பு துறையினர் அங்கே விரைந்து வந்ததையும் பார்க்க முடிஞ்சது. நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு அந்த வாயு கசிவு முற்றிலுமாக கட்டுப்படுத்தப்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டது. அந்த காட்சிகளையும் பார்த்துடலாம். இந்த வாயு கசிவால் துர்நாற்றம், கண்ணெரிச்சல் உள்ளிட்ட வேதனைக்கு மக்கள் ஆளாயிட்டாங்க. அங்கே பாருங்கள், நிறைய பேர் மூக்கை மூடிக்கிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு அந்த கண் எரிச்சல் ரொம்ப சிவியராக இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த சல்ஃபேட் ஒரு மாதிரியான துர்நாற்றத்தை அங்கே ஏற்படுத்தியிருக்குங்க பார்த்திபன். ரைட், இது சம்மந்தமாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க, அதை பார்த்துக்கலாம். எஸ். புகை நிறையா வருது, மக்களுங்களாம் தவிக்கிறாங்க. இது எப்படி, இது என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல எங்களுக்கு. தொண்டெல்லாம் கரக்கரனுக்குது, ஒரே எரிசல் பாரு, உடம்புலாம் எரிசல், தொண்டை எரிசல், கரக்கரனுக்குது, தலைவலி வருது. எங்களால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, மக்களுங்களாம் தவிக்கிறாங்க. இது எப்படி, யார் என்ன செய்யணும் தெரியல. மூச்சு விடுறதுக்கு சிரமமாக இருந்தது, ஒரு மாதிரி நெஞ்சு எரிச்சலாக இருந்தது, ரொம்ப கண் எரிச்சல். எனக்கே நான் அங்கே தான் இருந்தேன், நான் பார்க்கிங்கில் தான் இருந்தேன். என் வண்டி எடுத்துகிட்டு என்ன பண்ணிட்டேன், இப்போ இந்த பக்கமாக கொஞ்சம் காத்தோட்டமாக வரலான்ட்டு அங்கேருந்து நான் இங்கே வந்திருக்கிறேன். நான் போட்டோஸ்ட்டுக்கு ஆப்போசிட்டில் நிற்கிறேன். நான் இது வந்து இப்போ செகண்ட் டைம் நடக்கிறது. ஆல்ரெடி என் பேர் தீனாதேலன், எங்கள் வீடு சத்யா நகர், இந்த லோக்கல் ஏரியா தான். இது செகண்ட் டைம் நடக்கிறது. ஃபஸ்ட்டே ஒரு வாட்டி நடந்து காற்று இந்த பக்கம் இருந்ததுனால ஃபஸ்ட்டே அதுமாரி தான் குழந்தை மூச்சு விட முடியல, நெஞ்சு எரிச்சல். இது வந்து செகண்ட் டைம். இந்த சல்பர் வந்து கொட்டி வச்சு பேலூற்று வாரும்போது உராய்வு ஏற்பட்டு அதனால் இந்த மாதிரி எரிஞ்சிடுது அப்படி சொல்கிறாங்க கேட்டால். ரைட், இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக துறைமுகம் தரப்பிலிருந்து ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. கோடை வெப்பம் காரணமாக சல்ஃபேட் வாயு கசிவு ஏற்பட்டதா சொல்லியிருக்காங்க. கண்டெய்னரில் இருந்த சல்ஃபேட் வேதியியல் மாற்றம் அடைஞ்சு வெண்புகையாக படர்ந்ததாகவும் தகவல் ஒன்று துறைமுகம் தரப்பிலிருந்து விளக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ சென்னை துறைமுகத்தில் வாயு கசிவு ஏற்பட்ட நிலையில் அங்கே நடமாடும் சுற்றுச்சூழல் ஆய்வகம்ன்ற வாகனமும் நடமாடும் காற்றுத்தர கண்காணிப்பு நிலையம் என்ற மொபைல் யூனிட் வாகனமும் ஆய்வு பணியில் ஈடுபட்டதையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. காற்றோட தரம் அளவு எவ்வளவு இருக்குன்னோ வாயு கசிவு அதில் கலந்திருக்கான்றது குறித்தும் அந்த வாகனங்கள்ல இருந்து சோதனையும் பண்ணியிருக்காங்க. ஸோ நிலைமையை சீராக்குவதற்கான நடவடிக்கைகள் அங்கே உடனே மேற்கொள்ளப்பட்டிருக்கு. ஸோ இந்த சல்ஃபேட்டுடைய பயன்பாடு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போதுங்க பார்த்திபன், நம்ம பயன்படுத்துகிற சோப்பு, நம்ம பயன்படுத்துகிற ஷாம்பு, இதெல்லாம் கூட கண்ணில் பட்டால் எரியும் பாருங்க. ஸோ அதுலேயும் சல்ஃபேட் அதே நேரத்தில் ஃபர்டிலைசர்ஸ், நம்ம வந்து செடி கொடிகளுக்கு தேவையான அந்த பயிர் வகைகளுக்கு தேவையான ஃபர்டிலைசர்ஸ்லேயும் சல்ஃபேட் பயன்படுத்துகிறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வெயிலால் அந்த மாதிரி அது லீக் ஆகி காற்றுல கலந்து அந்த வெள்ளை புகை மூட்டம் வந்ததாக சொல்கிறாங்க. 1,30,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.